முருகன் வரலாற்றின் தொடக்க உரை. முருகன் தமிழ் மொழியின் உயிரான கடவுள். நம் பண்டை தமிழ் பண்பாட்டிலும் இலக்கிய வரலாற்றிலும் ஆன்மீக கலாச்சாரத்திலும் அவருடைய சின்னமும் சிந்தனையும் ஆழமாக உறைந்திருக்கின்றன. வெறும் ஒரு தெய்வ வடிவம் அல்ல, முருகன் என்பது தமிழர்களின் உள்ளுணர்வின் ஒரு அடையாளமாகும். அவர் பிறந்த விதம், பெற்ற ஊர்வலம், அவதார காரணம், பகை எதிர்த்து வீற்றிருதல், பக்தர்களுடன் நிலவும் தொடர்பு ஆகிய அனைத்தும் தமிழர் மனதிலும் உலகத் தமிழர்களின் வாழ்க்கை முறையிலும் ஒரு நிழலாகவே இருக்கின்றது. இந்த நூல் முருகனின் வரலாற்றை மட்டுமல்லாது, அவருடைய ஆன்மீக ஆழத்தை, பக்தியின் பயணத்தை, இந்தியா மற்றும் உலக நாடுகளில் அவருடைய பரவலான பக்தி மரபையும் 25 பக்கங்களில் அலங்காரமாய் விரிவாக தருகிறது. ஒவ்வொரு பக்கமும் முருகனை இன்னொரு பரிமாணத்தில் அறிமுகப்படுத்தும் ஒரு ஜாதி ஒளியாக விளங்கும். இந்த பயணம் ஒரு வரலாறு மட்டுமல்ல, ஒரு உணர்வு பாதை, ஒரு ஆன்மீக கடல். உங்கள் உள்ளத்தில் விளங்கும் வேலின் ஒளியாக இந்த வரலாறு உதவும் என நம்புகிறோம். முருகன் வாழ்க, தமிழர் தெய்வம் உயர் வாழ்க. முருகன் முழு வரலாறு. முருகன் தமிழ் உயிர் தெய்வம். முருகன் தமிழர்களின் நெஞ்சில் குடிகொண்டிருக்கும் ஈரமான கடவுள். தமிழ் மரபில் செந்தமிழ் கடவுள் என போற்றப்படும் இவர் ஞானத்தின் விளக்காகவும் தைரியத்தின் உருவாகவும் நன்மையின் இரகசியமாகவும் உள்ளவர். முருகன் பக்தி என்பது தமிழரின் ஆழ்ந்த ஆன்மீக உணர்வின் பிரதிபலிப்பாகும். முருகனின் அவதார தேவைகள் மாபெரும் அசுர சக்திகள் பூமியை ஆண்டபோது சூரபத்மன், தாரகாசுரன், சிம்மமுகன் ஆகியோர் தர்மத்தை அழித்து ஆட்சி செய்தனர். இந்நிலையில் தேவகணங்கள் சிவபெருமானிடம் புகழ்ந்து வேண்ட அவன் நெற்றி கணிலிருந்து தீக்கணல் புறப்பட்டு அவதாரத்திற்கு துவக்கம் அளித்தது. சரவண பொய்கையில் பிறப்பு. அந்த தீக்கணல் சரவண அரைநிலை பொய்கையில் விழுந்து 6 சிறுவர் வடிவில் தோன்றியது. இந்த 6 குழந்தைகளை கார்த்திகேயர் என்ற ஞான சக்திகள் வளர்த்தனர். ஆறுமுகனின் உருவாக்கம். பார்வதி தேவி தனது அருளால் 6 சிறு கடவுள்களை ஒன்றிணைத்து ஒரே சக்தியுடைய ஆறுமுகனாக ஆக்கியார். இதனாலேயே முருகன் ஆறுமுகன் என அழைக்கப்படுகிறார். தேவகணங்களின் வேண்டுகோள் தேவலோகத்தில் அமைதி நிலவாமல் அசுரர்கள் சிறைப்பிடித்த சூழ்நிலையில் தேவேந்திரன் முருகனை அழைத்து சூரபத்மனை அழிக்க வேண்டுகோள் தாயின் அருள். வேலின் வழியாக பார்வதி தேவி தனது பராசக்தி சக்தியால் உருவான வேலை குமரனுக்கு அளித்தார். இந்த வேல் ஞானத்தை, வீரத்தை, தர்மத்தை குறிக்கிறது. முருகனின் வேல் தத்துவ அர்த்தம். வேல் என்பது வெறும் ஆயுதம் அல்ல, அது அறத்தின் அடையாளம். அது பகைவரை அழிக்கவும் நெறியை நிலைநாட்டவும் பயன்படுகிறது. முருகனின் வேல் அனைத்தையும் கீறி எடுத்துச் செல்லும் அறிவின் ஒளியாகும். சூரசம்ஹாரம் ஆரம்பம். முருகன் தேவர்கள் மற்றும் வானர சேனையுடன் சூரபத்மனை எதிர்த்து போர் செய்ய துவங்கினார். இந்த போர் ஆன்மீக போராகவும் தாரகாசுரன் மற்றும் சிம்மமுகன் வீழ்ச்சி. முதலில் தாரகாசுரன் ஒரு மாயவியராக முருகனை எதிர்த்தான். முருகன் அவனை அழித்தார். பின்னர் சிம்மமுகன் தன் பாம்பு கோலத்தில் போரிட்டான். சூரபத்மனின் மறுமாற்றங்கள். சூரபத்மன் பலமுறை தனது ரூபங்களை மாற்றிக்கொண்டு மாயையால் போரிட்டான். இறுதியில் அவனை முருகன் 2ஆக வெட்டி மயிலாகவும் சேவலாகவும் ஆக்கியார். அவை முருகனின் வாகனங்களாக ஆனது. 6 படை வீடுகள், ஆன்மீக புனித பூமிகள். முருகனின் ஆன்மீக பயணத்தில் 6 முக்கியமான தலங்கள். திருப்பரங்குன்றம், திருமணத்தலம் திருச்செந்தூர், சூரசம்ஹாரம் தலம் பழனி, ஞானபாடம் தலம் சுவாமிமலை, ஞான கற்பித்தல் திருத்தணிகை, அருள் புரிந்த தலம் பழமுதிர் சோலை, வள்ளியுடன் கல்யாண தலம் திருப்பரங்குன்றம். இங்கு முருகன் தேவயானியுடன் திருமணம் செய்தார். பர்வத தடங்களில் அமைந்த இக்கோயில் பாறைகளால் சூழப்பட்டு மிகுந்த ஆன்மீக அமைதியை கொண்டுள்ளது. திருச்செந்தூர் இது கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள தெய்வீக மையம். சூரபத்மனுடன் முருகன் போர் புரிந்த இடம். இங்கு நடைபெறும் சூரசம்ஹார திருவிழா உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களை கவர்கிறது. பழனி முருகன் இங்கே தான் ஒன்றே போதும் என்ற ஞான பாடத்தை அளித்தார். முருகன் இங்கு தன் உடையை விட்டுக்கொண்ட நம்பிக்கையுடன் காணப்படுகிறார். சுவாமி மலை சிவபெருமானுக்கே ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தத்தை முருகன் இங்கே விளக்கியதால் இத்தலம் ஞானக்களமாக விளங்குகிறது. திருத்தணிகை இது புயலாக வரும் அசுரர்களை முருகன் தனது அருளால் அடக்கிய தலம். இத்தலம் ஆன்மீக கண் திறக்கும் இடமாகவும் பார்க்கப்படுகிறது. பழமுதிர் சோலை மலை மற்றும் காடுகளால் சூழப்பட்ட இத்தலத்தில் முருகன் வள்ளியுடன் திருமணம் செய்தார். இது இயற்கையும் ஆன்மீகமும் ஒன்றாக இணையும் இடமாகும். வள்ளி மற்றும் தேவயானி 2 பாத்திரங்கள் முருகனின் வாழ்க்கையில். 2 முக்கியமான பெண்கள். வள்ளி கிராம பெண், தேவயானி தேவேந்திரனின் மகள். இருவரும் முருகனின் 2 தன்மை உருவங்களின் பிரதிபலிப்புகள். வேலின் பல அடையாளங்கள். வேல் நேர்மை, நீதி, ஞானம், அன்பு, அழிவின்மை ஆகியவற்றின் அடையாளம். வேலின் ஓரத்தில் உள்ள வளைவு பகையை அழிக்காமல் மாற்றுவதற்கான சிந்தனையை
சுட்டிக்காட்டுகிறது. தமிழில் முருகன் சங்க இலக்கியங்களில் முருகன் சங்க கால கவிதைகளில் பரிபாடல், அகநானூறு போன்ற பல பகுதிகளில் சிறப்பாக விளங்குகிறார். முல்லை நிலத்தின் தெய்வமாக அவரை எடுத்துரைக்கின்றன. திருப்புகழ், பக்தியின் கவியரங்கம், அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் பாடல்கள், முருகனை வாழ்த்தும் அற்புத வரிகள், ஒவ்வொரு பாடலிலும் முருகனின் பெருமையை இசையாக உயிரூட்டுகின்றன. கந்த சஷ்டி கவசம் பால தண்டாயுதபாணி சுவாமி இயற்றிய இந்த கவசம் பக்தர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக விளங்குகிறது. அது மனதில் தைரியத்தையும் நம்பிக்கையையும் உருவாக்குகிறது. திருவிழாக்கள், பக்தியின் பண்டிகைகள், திருக்கார்த்திகை, சஷ்டி விரதம், பவனி, பங்குனி உத்திரம் ஆகியன முருகனை வணங்கும் முக்கியமான திருவிழாக்களாகும். இவைகள் ஆன்மீக ஒளியை பரப்புகின்றன. உலகளாவிய முருகன் பக்தி மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, கனடா, ஆஸ்திரேலியா என உலகம் முழுவதும் முருகன் கோயில்கள் நிறைந்து உள்ளன. தமிழர்கள் வாழும் எங்கும் முருகன் உள்ளார். முருகன் வாழ்க, வேல் உயர் வாழ்க. முருகன் பக்தி என்பது ஆன்மீக தேடலின் வழிகாட்டியாகும். முருகன் அருளை பெறும் ஒருவர் தைரியம், ஞானம், பொறுமை, கருணை ஆகியவற்றில் சிறந்து விளங்குவர். முருகன் வாழ்க, வேல் உயர் வாழ்க.